அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதிவு. இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, துளராசி நேயர்களுக்கான பிப்ரவரி மாதத்திற்குரிய பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த பிப்ரவரி மாதத்துல துளராசிக்காரர்களுக்கு நிதி நிலைகள் எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய தொழில் வியாபாரங்கள் முன்னேற்றத்தை காணுமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகிறது, அவர்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு நிலைகள் எந்த அளவுக்கு இருக்க போகுது, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ அதனால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுதுதான் நான் தினம்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. பிப்ரவரி மாதத்தில் புதன், செவ்வாய், சுக்கிரன், சூரியன் ஆகிய 4 கிரகங்களினுடைய பயிற்சிகள் நடக்க உள்ளது. இந்த கிரகங்களினுடைய பயிற்சினால மற்ற கிரகங்களினுடைய சேர்க்கையானது இந்த துளராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல வகையில் லாபத்தையும் பண பலத்தையும் தருவதாகவே அமையும். சுக்கிர பகவானை ராசிநாதனாக கொண்ட துளராசி அன்பர்களே, இந்த மாதம் திடீர் கோபங்கள் உங்களுக்கு உண்டாகும். விருப்பத்திற்கு மாறாக எதுவும் நடக்கும். ஆனால் பகைகளில் வெற்றியும் உண்டாகும். எதிர்ப்புகளும் அகலும். பணவரவுகள் திருப்திகரமாகவே இருக்கும். பயணங்கள் சாதகமான பலனையை உங்களுக்கு தரலாம். தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் வசூலாக போகிறது. வியாபாரத்தில் மன நிறைவும் நீங்கள் காணலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சலுக்கு பின்னாடி தான் கடினமான காரியங்கள் கூட உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறது. மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள், தொழில் கூட்டாளிகள் விஷயங்களில் கவனமாக செயல்படுவது நல்லது. குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வாழ்க்கை துணையினுடைய செயல்கள் உங்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தும். அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது ஆறுதலையும் தரும். பெண்கள் கோபத்தை குறைத்துக் கொள்வது நன்மையை தரும். எதிர்ப்புகளும் விலகும். பயணங்கள் சாதகமான பலனையே தரும். கலைத்துறையினருக்கு சிறப்பான காலகட்டமாகவும் இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். புதிய ஆர்டர்களும் உங்களுக்கு கிடைக்கும். முக்கிய நபர்களுடைய ஆதரவும் கிடைக்க பெறுவீர்கள். பணம் சம்பாதிக்கக்கூடிய திறமைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள். அரசியல் துறையினருக்கு எதிர்காலங்கள் பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். நண்பர்களால் தேவையான உதவிகளும் கிடைக்கும். எந்த தடைகளையுமே தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றியை பெறுவீர்கள். மனதில் மகிழ்ச்சியும் உண்டாகும். பதவிகள் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றங்களும் உங்களுக்கு உண்டாகும். எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீர்கள். மாணவர்கள் சக மாணவர்களிடமும் நண்பர்களிடமும் கோபப்படாமல் சாதுரியமாக பேசுவது நன்மையை தரும். கல்வியில் வெற்றி பெற கூடுதல் நேரங்களை ஒதுக்கி படிப்பது நல்லது. அதே போல இந்த மாதத்துல ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். நிதானமாக பேசி மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும். மாணவர்கள் கல்விக்கு தேவையான உபகரணங்கள், புத்தகங்களை நீங்கள் வாங்குவீர்கள். கூடுதலாக நேரங்களை ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டியும் இருக்கும். எந்த ஒரு வேலையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. மனதில் தெம்பும் உண்டாகும். மகிழ்ச்சிகளும் அதிகரிக்கும். முயற்சிகள் சாதகமான பலனையே தரும். பணவரவுகளும் அதிகரிக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளும் உங்களுக்கு வரலாம். கவனங்கள் தேவை. தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்கள் நல்ல பலனையே தரும். வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பண வரவுகள் திருப்தியை தரும். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இருப்பது கடினம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவுகள் ஏற்படாது. வரவை விட செலவுகள் அதிகமாகவே இருக்கும். உடல் நலம் சீராகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். மூன்றாவது நபருடைய தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. வேலையை பொறுத்தவரை வேலை சுமைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். கடினமாக உழைத்தாலும் உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்காது. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபங்கள் கிடைக்கும். யாரையுமே நம்பி எந்த ஒரு முதலீட்டையும் செய்வது தவிர்ப்பது நல்லது. பணவரவுகள் கணிசமாகவே உயரும். புதிய ஆடை ஆபரணங்களும் சேரும். மனதில் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும்.
எதையுமே சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதிகள் உங்களுக்கு ஏற்படும். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும். பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீர்கள். உறவினர்களால் உதவிகளும் கிடைக்கும். அதே நேரத்தில் அவர்களில் சிலரால சிறு உபோத்திரங்களும் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பார்த்தீங்கன்னா சற்று பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. வெளி வட்டாரங்களில் மதிப்பு மரியாதைகளும் கூடும். வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுடைய மத்தியில உங்களுடைய கௌரவங்கள் ஒரு படி உயரும். தந்தை வழி உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு நீங்கும். மாதத்தினுடைய பிற்பகுதியில சகோதரர்களால் ஆதாயங்களும் கிடைக்கும். அலுவலகத்தில் இதுவரை இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகளும் மாறும். உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும். நிர்வாகத்தினரினுடைய முன்வைத்த கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபங்கள் சுமாராக தான் கிடைக்கும். மாதத்தினுடைய முற்பகுதியில வீண் விரயங்கள் ஏற்பட சாத்தியம் உள்ளது. புதிய முயற்சிகளை தவிர்ப்பதுடன் வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளையும் தவிர்க்கவும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகையிலும் முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதமாகவே இருக்கும். புகுந்த வீட்டு உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு மரியாதைகளும் கூடும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படக்கூடும். எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வுகளும் கிடைக்கக்கூடும். அடுத்ததாக துளாராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். முயற்சிகள் வெற்றியாகும். 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய செயல்களை எல்லாமே வெற்றியாக்குவார். குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு உண்டாவதனால குடும்பத்தில் சுப காரியங்கள் நடந்தேறும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கைகளும் உண்டாகும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கும் உயரும். தொழில் லாபங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகளும் வெற்றியாகும். வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த தகவலும் சேரும். கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகளும் விலகும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமாகவே இருக்கும். நினைத்தது நிறைவேறும். குடும்பத்தில் செல்வாக்கும் உயரும். உடல் நிலையில் இருந்த சங்கடங்களும் விலகும். மாணவர்களினுடைய சிந்தனையில தெளிவுகளும் உண்டாகும். படிப்பில் கவனங்களும் அதிகரிக்கும். அடுத்ததாக துளாராசியில் உள்ள சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோக மாதம் தான். உங்களுடைய நட்சத்திரநாதன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதனால வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் நீங்கும். உடலில் இருந்த பிரச்சனைகளும் விலகும். உற்சாகத்துடன் நீங்கள் செயல்படுவீர்கள். இழுபறியாக இருந்த வழக்குகள் சாதகமாகும். எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வர் அல்லது தேடி சமாதானம் பேசுவர். அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கும் உயரும். எதிர்பார்த்த பொறுப்புகளும் சேரும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு அரசினுடைய அனுமதிகளும் கிடைக்கும். அந்நியர்களால் ஆதாயங்களும் அதிகரிக்கும். தொழிலில் இருந்த நெருக்கடிகள், தடைகள் எல்லாமே விலகும். எதிர்பார்த்த பணம் வர தொடங்கும். அதேபோல் குடும்பத்தில் இருந்த சங்கடங்களும் விலகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலைகளும் உண்டாகும். கடவுள் சிந்தனையும் அதிகரிக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கைகள், பொன்பொருள் சேர்க்கை எல்லாமே உண்டாகும். அலுவலகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வுகளும் கிடைக்கும். பணியாளர்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடைவீர்கள். பெண்களுக்கு அனுகூலங்களும் உண்டாகும். குடும்ப வாழ்வினுடைய நிம்மதியும் ஏற்படும். திருமண வயதினருக்கு வரன் வரும். அதேபோல் பணியில் இருந்த பிரச்சனைகளும் விலகும். மாணவர்களினுடைய கவனங்கள் கல்வியின் மீது செல்லும். அடுத்ததாக விசாகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட மாதம் என்றே சொல்ல வேண்டும். உங்களுடைய நட்சத்திரநாதன் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதனால செல்வாக்கு உயரும். அந்தஸ்தும் மேம்படும். எல்லோராலுமே பாராட்டப்படுவீர்கள். இதுவரையில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். தொழில் பார்த்து வரக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு தடைகளும் விலகும். புதிய முயற்சிகள் லாபத்தை உண்டாக்கும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கையும் உண்டாகும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் நடந்தேறும். சிலர் புதிய வீடு கட்டி அதில் குடியேறுவீர்கள். தொழில் வியாபாரங்கள் போன்றவற்றில் எதிர்பார்த்த லாபங்களும் உண்டாகும். வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக்கும். வாழ்க்கை துணையாலும் நண்பர்களாலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வரும். பிள்ளைகளினுடைய நிலைகளும் முன்னேற்றங்களே உண்டாகும். பெண்களுக்கு இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் பொறுப்புகளும் அதிகரிக்கும். மற்றவர்களால் பாராட்டப்படுவீர்கள்.
பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாகும். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.